நாங்கள் ஒரு திருநங்கையானவங்க வந்து பிச்சை எடுக்கவோ பால் தொழிலுக்கோ நாங்கள் வெளியே போய் ஆகும். நாங்கள் யாராருக்கு தான் பயப்படுறதுனே தெரியல. கையை விழுத்து கடிக்கிறாரு. கையை கடிச்சு 3 பல் தடுத்த தெரியுது. ஆமாம். நாங்கள் போகலாம் அந்த திருநங்கை என்ன பண்ணிருப்பாங்கன்னு தெரியாது. இப்படி எங்கள் திருநங்கை சமூகம் வந்து பயந்தே வாழ்க்கை கடந்து போகும். ஒருத்தவங்க பிரச்சனைனா அவங்க அண்ணன் தம்பி எல்லாம் இருப்பாங்க, உறவுகள் வந்து கேட்பாங்க. எங்களுக்கு ஒரு பிரச்சனைனா யாருமே வரமாட்டாங்க. ஏன்னா இது வந்து திருநங்கை டெய்லி நடக்கிற விஷயம். அந்த எலெக்ஷன் டைமில் மட்டும் தான் திருநங்கைகளை வந்து ஓட்டு போக தேடுறாங்க தவிர திடீர்னு நம்மளுக்கு ஒரு உடம்பு முடியலனா கூட நம்மளை பார்த்துக்கிட்டு ஆள் இருக்க மாட்டாங்க. வணக்கம் தேடை தமிழ் நேயர்களே. இன்றைக்கி ஒரு முக்கியமான நபரை நாம் சந்திக்க போகிறோம். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா திருநங்கை சஞ்சனா அவர்கள். வணக்கம் சஞ்சனா. வணக்கம். நான் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நான் உங்களை தொடர்ந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். உங்களுடைய லைஃப் ஸ்டைல்லாம் ரொம்ப கடினமான ஒரு லைஃப் ஸ்டைல் தான். பொதுவாக வந்து உலகத்தில் கடவுள் மேலே எனக்குலாம் கோபம் இருக்குன்னா திருநங்கைகளை படைக்கவே கூடாதுன்னு தான் நான் நினைப்பேன். 2 ஜென்டரே போதும், மேலார் ஃபீமேலோடு நிறுத்தியிருந்துருக்கலாம். இந்த திருநங்கைகள்னு ஒன்று கடவுள் படைச்சு அதன் மூலமாக அவங்க ஒரு நாளும் படக்கூடிய அவமானங்கள் வேதனைகள் எல்லாம் விவரிக்கவே முடியாது. இப்போ இந்த உலகத்தில் நீங்களும் பயணிச்சுட்டு தான் இருக்கீங்க. நீங்களும் அன்றாடம் எவ்வளோ விஷயங்களை பார்க்குறீங்க. உங்கள் வாழ்க்கையில் மறக்கவே முடியாத ஒரு பிரச்சனை, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் சந்தித்தேன் அப்படின்னா எந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரீமாக சந்திச்சிருப்பீங்க? என் வாழ்க்கையில் என்ன, நாங்கள் வந்து திருநங்கை பொறுத்த வரைக்கும் தினமும் ஒரு பிரச்சனையை நாங்கள் பார்த்துட்ருக்கோம். ஏன்னா நாங்கள் வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது கிடையாது. நாங்கள் எங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடையாதுனால நாங்கள் ஒரு திருநங்கையானவங்க வந்து பிச்சை எடுக்கவோ பால் தொழிலுக்கோ நாங்கள் வெளியில் போய் ஆகணும். ஸோ எங்களுக்கு வந்து ஃபேமிலி ஃபஸ்ட்டு கிடையாது. நாங்கள் வந்து தனியாக தான் நாங்கள் இந்த சமூகத்தில் நாங்கள் எங்களுக்கு தேவையானதை நாங்கள் பண்ணிக்க வேண்டியதாக இருக்குது. பாதுகாப்பற்ற சூழ்நிலை. இந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு தெரியாது. திடீர்னு நம்மளுக்கு ஒரு உடம்பு முடியலனா கூட நம்மளை பார்த்துக்கிட்டு ஆள் இருக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட நிலைமையில் நாங்கள் போகிற இடத்துல வந்து எங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வரும். கண்டிப்பாக வரும். ஒரு ஃபேமிலியில் ஒருத்தவங்க பிரச்சனைனா அவங்க அண்ணன் தம்பி எல்லாம் இருப்பாங்க, உறவுகள் வந்து கேட்பாங்க. எங்களுக்கு ஒரு பிரச்சனைனா யாருமே வரமாட்டாங்க. ஏன்னா பொதுவாகவே திருநங்கைகள்னா இப்படிதான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு மக்கள் மனசில் ஒரு பதிஞ்சு போயிருக்கும் சில விஷயம். கேட்டால் திருநங்கைகள் வந்து அடிச்சு விடுறாங்க, திருநங்கைகள் வந்து ராபரி பண்ணுறாங்க, இப்படியா அந்த மாதிரி சில சம்பவம் நடக்கத்தானே செய்யுது. இருக்குங்க. அப்படின்னு சில நீங்கள் சொல்லிடுறீங்க. இப்போ ஒரு ஆண் எடுத்தீங்கன்னா அதுலேயும் நல்லவங்க இருக்காங்க, கெட்டவங்க. பெண் எடுத்தாங்கன்னா அதுலயும் நல்லவங்க இருக்காங்க, கெட்டவங்க இருக்காங்க. மொத்த பெண்களையும் கெட்டவங்க சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதை அவாய்ட் பண்ணி வச்சுட்டா நல்ல பேர் சமூகத்துல கிடைக்கும். அப்ப வந்து திருநங்கைகள் வந்து நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்க இருக்காங்க. ஏதோ ஒரு திருநங்கைகள் பண்ற விஷயத்தால நீங்க மொத்த திருநங்கையிலையும் நீங்க அப்படி கண்ணோட்டத்துல பார்க்க கூடாது இல்லையா? அது மாதிரி பார்க்க நீங்க அந்த வகையில நீங்க சந்திச்ச ஒரு துயரமான சம்பவம்னா எதை சொல்லுவீங்க? திருநங்கைகள் வந்து நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் பர்சனலாக சந்திச்ச சம்பவம்? பர்சனல். நாங்கள் வந்து நைட் டைமில் வெளில போகிற இடத்துல நிறைய பிரச்சனை, தினமும் ஒரு பிரச்சனை நடக்குது. நைட்டு கூட என் கூட இருக்க அந்த சக திருநங்கைகள் வந்து 2 ஆண்கள் வந்து ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சிட்டாங்க. அந்த திருநங்கை வந்து அது வந்து ஆரம்ப ஸ்டேஜில் இருக்க திருநங்கை. அதாவது அவங்களுக்கு வந்து ஒரிஜினல் ஹேரோ எதுவுமே கிடையாது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா விக்கு இப்படிலாம் வச்சுருப்பாங்க. அவங்க வந்து அவங்கள போய் இந்த பசங்க டார்ச்சர் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து பயமாயிடுது. நம்ம வந்து எல்லாம் ஒரிஜினலாக இருந்தால் கூட எதிர்த்து சண்டை போடுறதுக்கு தைரியம் இருக்கும். சப்போஸ் அவங்கள்ட்ட நம்ம விற்க பிடிங்கிட்டோம்னா என்ன பண்ணணும்? அவங்க அசிங்கத்தை எதிர்பார்த்து கொஞ்சம் பயந்து போயிருக்க நேரத்தில் இந்த பசங்க வந்து அவங்களை தாக்கிடுறாங்க, அசிங்கமாக கேட்டுடுறாங்க. அப்படி நைட்டு ஒரு இன்சிடென்ட் நடந்தது. அப்போ வந்து அந்த திருநங்கை எனக்கு ஃபோன் அடிச்சு இதுமாரி ஆயிடுச்சுமான்னு சொன்னேன். நாங்கள் போகலன்னா அந்த திருநங்கை என்ன பண்ணிருப்பாங்கன்னு தெரியாது. இதுமாரி நிறைய விஷயத்துல திருநங்கை நிறைய இடத்துல. நான் என்னுடைய கேள்வி என்னன்னா, உங்களுடைய நீங்க பாதிக்கப்பட்டு வேதனைப்பட்ட சம்பவம், இனிமேல் இந்த நம்ம ஏன்டா இந்த பிறப்பை எடுத்தோம் அப்படின்னு வேதனைப்பட்ட மாதிரி உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஏற்பட்ட சம்பவங்கள் ஏதாவது? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த் முன்னாடி ஒரு பையன் என்கிட்ட வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டான். ஸோ நான் என்ன பண்ணேன், அவனுடைய பைக் சாவியை நான் எடுத்துட்டேன். எடுக்க ட்ரை பண்ணும்போது அவன் என்ன பண்ணான் பாருங்க, அந்த கையை கடிச்சிட்டாரு. ஸோ நான் கையை கடிச்சிட்டான்னு சொல்லிட்டு நான் வந்து போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸ்டேஷன்லேயும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து அங்கேயும் கேஸ் ஃபைல் பண்ணிட்டேன். கையை விழுந்து கடிக்கிறாரு. கையை கடிச்சு 3 பல் தடுத்த தெரியுது. ஆமாம். ஹாஸ்பிட்டலில் போய் கேஸுங்க சிஎஸ்ஆரும் கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு. நீங்கள் அட்மிட் ஆகிட்டு ஏஆர் காப்பி போடலாம் கொடுத்துக்கலாம். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நான் போய் ஸ்டேஷனில் மறுநாள் வர சொன்னாங்க. ஸ்டேஷனில் போய் பார்த்து இன்ஸ்பெக்டரை பார்த்து பேசும்போது அவர் கேட்குற கேள்வி என்னன்னா, நீங்கள் யார் ஓட்டுக்கு வரீங்க?
2 பேர் மேலேயும் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. என்ன தப்பு என்ன விஷயம் அதுக்கு நடந்தது போனது இதெல்லாம் எதுவுமே கேட்கல. 2 பேர் மேலேயும் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மிரட்டி ஏன் நானும் பிரச்சனை இதுக்கு மேலே இருந்தால் நமக்கு மேலே கம்ப்ளைண்ட் வச்சு போடுவாங்களாட்டுக்கு அப்படின்னு சொல்லி பயந்து போய் நான் வந்துட்டேன். எனக்கு இப்படி இருந்தால் இப்போ உங்களுடைய எதிர்காலம் என்ன ஆகும்? உங்களுக்குன்னு ஒரு பாதுகாப்புக்குன்னு தனியாக உங்களுக்கு லீகலாவா எதுவுமே இல்லையா? நாங்கள் யாராருக்கு தான் பயப்படுறதுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் நாங்கள் அந்த ஆரம்ப ஸ்டேஜில் ஃபேமிலிக்கு பயந்தோம், அப்புறம் சொந்தக்காரங்களுக்கு பயந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வெளில வந்ததுக்கப்புறம் எங்களோட திருநங்கை சமூகம் இருக்குல்ல, அதில் நல்லவங்க இருக்காங்க கெட்டவங்க. நாங்கள் போகிற இடம் நல்ல இடம் வந்தால் பரவாயில்ல, அந்த ஒரு சில திருநங்கைகளுக்கு பயந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொதுமக்களுக்கு பயந்தோம், போலீஸுக்கு பயந்தோம். இப்படி எங்கள் திருநங்கை சமூகம் வந்து பயந்தே வாழ்க்கையை கடந்து போக வேண்டியதாக இருக்குது. இப்போ உங்கள் திருநங்கை சமூகத்துக்குன்னு ஒரு தலைவின்னு ஒன்று இருப்பாங்க. இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னா ஒரு குழுக்கு ஒரு தலைவி இருப்பாங்க. இப்போ உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அந்த தலைவி வந்து உங்கள்கிட்ட இருந்து காசு வாங்குறதுக்கோ மற்றதுக்கெல்லாம் ஆட்களை அனுப்ப முடியுது, அடியாட்களை அனுப்பி மிரட்ட முடியுது, மற்றதெல்லாம் சம்பவங்கள்லாம் செய்ய முடியுது. அந்த திருநங்கைக்கு ஒரு பிரச்சனைனா அதே ஆட்களை அனுப்பி அந்த திருநங்கையை காப்பாற்றுற அளவுக்கு அந்த மாதிரியான குழு தலைவிகள் உங்கள்கிட்ட இல்லையா? இது குழு தலைவிகள்னு சொல்ல முடியாது. எங்களுக்கு வந்து ஜமாத். ஓ, நீங்கள் ஜமாத். அதான் நாங்கள் ஜமாத்னா நீங்கள் இஸ்லாமியர் ஆயிடுவீங்களா? இஸ்லாமியர் எங்களுக்கு வந்து இஸ்லாமிய மதத்தை சார்ந்த ஒரு அளவுக்கு வரும். இப்போ நீங்கள் இப்போ இந்து கோயில்கள் சாமி கும்பிட்றீங்க, பொட்டு வச்சிருக்கீங்க, பூ வச்சிருக்கீங்க, நம்ம இந்து மதத்தை வழிபடுறீங்க, இந்து தெய்வங்களை வழிபடுறீங்க. நீங்கள் எப்படி ஜமாத்தை மாறுவீங்க? எப்படி ஜமாத்னு உங்களுக்கு சொல்ல முடியும்? இப்போ வந்து முஸ்லீம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சுன்னத்துன்னு பண்ணுவாங்க. ஆமாம், அதனால அவங்க வந்து அவங்களுக்கு பண்ணுறாங்க. எங்களுக்கு வந்து நாங்கள் சர்ஜரி பண்ணுறோம்ல, அதில் வந்து அந்த ஒரு விஷயத்தால நாங்கள் வந்து முஸ்லீம். இப்போ அப்போ அந்த இஸ்லாமியர்கள் உங்களை ஏற்றுக்கிறாங்களா? சொசைட்டில ஏத்துக்கறாங்க. உங்களுக்கு அது சம்பந்தம் ஏதாவது உதவி எல்லாம் பண்றாங்களா அப்படின்னு பார்த்தா? அப்படியெல்லாம் எந்த உதவியும். அப்புறம் எதுக்கு நீங்க இஸ்லாத்துன்னு சொல்லணும்? நீங்க ஏன் ஜமாத்துன்னு போறீங்க? நாங்க ஜமாத்துன்னு அது நாங்க ஒரு நிமிஷம். இப்போ வந்து ஒரு இஸ்லாமியர் வந்து சுன்னத்து பண்ணுறாரு, ஒரு இஸ்லாமியர் அவங்களுக்கு ஒரு ஜமாத் இருக்குது. ஒரு இஸ்லாமியருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா ஜமாத் வந்து அவங்கள பாதுகாக்கும், காப்பாற்றும், பேசும், என்ன உதவி செய்யும், எல்லா வகையிலுமே இருக்குது. அப்போது நீங்கள் உங்களுக்கு ஜமாத்துக்கு கட்டுப்பட்டவங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இப்போ அசோகனர் ஏரியாவில் நீங்கள் இருக்கிறீங்க, அசோகனர் ஏரியாவில் ஏதோ ஒரு ஜமாத்தின் கீழே நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அந்த ஜமாத் தலையிடணும்ல? எங்களுக்கு பிரச்சனை ஜமாத் வராங்க, ஜமாத் கேட்குறாங்க. எனக்குன்னு எங்கள் தலைவர் இருக்காங்கல்ல, அவங்க ஒரு நாயக்கு. அவங்க எங்களுக்கு ஒரு பிரச்சனையை வந்து நான் உங்ககிட்ட சொன்னா அவங்க வந்து எல்லாத்துக்கும் அவங்க எல்லாருமே வருவாங்க. இந்த மாதிரி ஒரு தவிர்க்க முடியாத கை அடிபட்டிருக்க ஒரு இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் எல்லாம் அவங்க வந்து காப்பாற்ற தானே வேணும். இதை வந்து நான் அவங்ககிட்ட சொல்ல, அவன் கடிச்சா சரி, நாளைக்கு அவன் சொல்றது பிரச்சனை கிடையாது. டெய்லி ஒரு பிரச்சனை அவங்ககிட்ட எடுத்து சொல்ல முடியுமா? இன்னைக்கு நான் அடிச்சுட்டான், நான் பென்சிலா குத்துறான், ஸ்கூல் பசங்க மாதிரி தினமும் ஒரு பிரச்சனை எடுத்து சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து திருநங்கை டெய்லி நடக்கிற விஷயம். டெய்லி நடக்கிற விஷயத்த ஒரு தலைவியா இருக்கவங்க அவங்க என்ன மட்டும் பார்ப்பாங்களா, இருக்கிற சக திருநங்கைகளையும் பார்ப்பாங்களா? ஸோ அதனால வந்து சின்ன சின்ன விஷயம், இந்த விஷயத்தால நாங்கள் எடுத்துட்டு போறது கிடையாது. எங்களுக்குள்ள பெரிய பிரச்சனையோ இல்லை வந்து எங்களை வந்து வேற ஏதாச்சும் கொலை மிரட்டல் அது மாதிரி இருந்ததுன்னா நாங்கள் இந்த விஷயத்தை நாங்கள் எடுத்து போவோம். இது வந்து கடிச்சிட்டான்னு சொல்லி இது எனக்கு பெரிய விஷயம் தான். ஆனால் டெய்லி நடக்கிற விஷயத்த பார்க்கும்போது இது சின்ன விஷயமா தான் எனக்கு படுது. அதனால வந்து இதை நான் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் பார்த்துக்கிறோம். எனக்கு என் பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை நான் பார்ப்பேன், எனக்கு ஒரு பிரச்சனை எங்கள் அம்மா பார்ப்பாங்க, அவங்களுக்கு பிரச்சனை அவங்க அம்மா பார்ப்பாங்க. எங்களுக்கு எல்லாருக்கும் மொத்தமாக பிரச்சனைன்ற ஏதாவது பெரிய பிரச்சனை இல்லை காசு பிரச்சனை இல்லை வந்து எங்கள் லவ் பண்ணுறனால பிரச்சனை இப்படி பெருசாக வரும்போது தான் அதை வந்து நாங்கள் எங்கள் ஜமாத்துக்கு எங்கள் தலைவிக்கு நாங்கள் சொல்லுவோம். அவங்க வந்து எங்கள் வீட்டு தலைவியை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் வந்து சப்போர்ட்டுக்கு நின்றுருக்காங்க. எல்லா பிரச்சனையும் அவங்க சப்போர்ட் நின்று தீர்வு சொல்லியிருக்காங்க. அப்போ ஜமாத் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ண தான் செய்கிறாங்க. ஜமாத் சப்போர்ட் தான் பண்ண. புரியுது. இல்லை, நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா, இந்த ஜமாத்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் இப்போ நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, ஒரு ஸ்டேஷனில் சொல்லி இந்த மாதிரி இந்த லோக்கலில் இருக்கவங்களுக்கு அந்த ஸ்டேஷன் தான் பாதுகாப்பு கொடுக்கணும், காவல்துறை பார்த்து சொல்கிற மாதிரி ஒரு அவங்க கடிதம் மூலமாக நேரடியாக வந்து சொல்லி இந்த மாதிரி அவங்களுக்கு வேறு என்ன வாழ்வாதாரம் இல்லை, அவங்க வந்து ஒன்று பிச்சை எடுக்கணும் இல்லைன்னா அந்த மாதிரி பாலியல் தொழில் தான் போகிற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது காவல்துறை கொஞ்சம் பார்த்து அவங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு கொடுக்கலாங்கிற மாதிரியாவது அவங்க ஜமாத் மூலமாக சொல்லலாம் இல்லையா? ஜமாத் மூலயமா நம்ம ஒரு நல்ல வேலைக்கு போகிறோம். இப்போ நான் வந்து ஒரு ஹோட்டல் வச்சுருக்கேன், அதில் ஒரு பிரச்சனைனா நான் அந்த ஜமாத்தை கூட நான் போலீஸில் நான் வந்து இன்ஃபார்ம் பண்ண முடியும். நாங்கள் போகிறது இல்லை, நீங்கள் அதுதான் உங்களுக்கு வாழ்வாதாரங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது ஜமாத்துக்கே தெரியுமில்ல. அது வந்து வாழ்வாதாரம் நம்மளுக்கு தெரியுது, அது பொதுமக்களுக்கோ இல்லை கவர்மெண்ட்டுக்கோ தெரிய மாட்டேங்குது. இல்லை, அது கரெக்டு தான், உங்களுடைய ஏக்கம் கரெக்டு தான். என்னுடைய கேள்வி என்னென்னா, அரசாங்கம் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து உதவி செய்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு தனிநல வாரியமோ ஏதாவது அமைச்சு மாத ஊக்கத்தொகையோ இல்லை உதவியோ அரசாங்கம் கொடுக்கலாம், உங்களுக்கான வேலை வாய்ப்பை கொடுக்கலாம், உங்களுக்கு சுய தொழில் அரசாங்கம் செஞ்சு கொடுக்கலாம். அப்போ இங்கே தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து திருநங்கைகளும் ஒன்றிணைந்து நீங்கள் தமிழக முதல்வருக்கு ஒரு கோரிக்கை வச்சு எங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுங்க, எங்களுக்கு ஒரு தொழிலை கொடுங்க, எங்களுக்கு ஒரு சிறு குறு தொழில் மாதிரி ஏதாவது வச்சு கொடுத்து நாங்கள் ஒரு குழுக்களாக செயல்படுறோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கோரிக்கை வைக்கலாமே. நீங்கள் இது தொடர்ந்து இந்த மாதிரி நீங்கள் பாலியல் தொழில் இருக்கும்போது வரக்கூடிய பிரச்சனைகளில் நீங்கள் தானே அதை சந்திக்க வேண்டியிருக்கு. நீங்கள் சொல்கிறீங்க வேலை வாய்ப்பு கொடுக்கலான்னு சொல்கிறீங்க. திருநங்கைகளுக்கு பேசிக்கே உணவு இருக்க இருப்பிடம் உடுத்த உடை இதுவே எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது.
இதுவே ஃபினிஷ் ஆகும்போது நாங்க எப்படி போய் வேலை வாய்ப்பு நாங்க கேட்க முடியும்? வேலை வாய்ப்பு அரசாங்கம் கொடுத்தானே வேணும். அவங்க கடமை தானே. எத்தனை பேர் அரசாங்கம் இல்ல நீங்க லட்சம் பேர் இருந்தாலும் கூட அரசாங்கம் உங்களுக்கு சுயதொழில் வேலை வாய்ப்பு கண்டிப்பா கொடுக்கணும். இது அரசாங்கத்தினுடைய கடமை. அது அவங்க பார்வையில எடுத்து பண்ணலாம். ஏன்னா வாக்குக்கு நீங்கள் தேவைப்படும் பொழுது, நீங்கள் உங்களுடைய ஓட்டு அவங்களுக்கு தேவைப்படும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய உரிமைக்காக நீங்கள் குரல் கொடுக்கறதுக்கோ முதலமைச்சர் சந்திக்கிறதுக்கோ நிச்சயம் உங்களுக்கும் உரிமை உண்டு. அரசாங்கம் செஞ்சு கொடுக்கறதுக்கு அது கடமை இருக்குது. அதே நேரத்தில் உங்களுக்கான தனி நல வாரியம் கேட்கலாம். அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பண்ணலாம் இல்லையா? உள்ள ஓய்வூதியம் இப்போ எங்களுக்கு வயசாகி போச்சு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ உங்களுக்கு வந்து இந்த வயசில் நீங்கள் பாலியல் தொழிலில் இருக்கீங்க, இல்லை ஏதோ ஒரு வேலையில் இருக்கிறீங்க, பரவாயில்ல. நீங்கள் உங்களுக்கு ஏஜ்டு ஆகுறீங்க, வயசாகிடுறதுக்கப்புறம் உங்களை யார் தெரியும் கூட பார்க்க மாட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன். அப்படி இருக்கும்போது உங்களுடைய எதிர்காலம் என்னவா இருக்கும்? இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்களும் சரி பெண்களும் சரி எவ்வளோ படித்தவங்க பட்டதாரிங்க வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க. அவங்க ஃபேமிலியில் இருக்காங்க, அவங்களுக்கே ஒரு வேலை வாய்ப்பு இல்லாமல் போது திருநங்கைகளுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஆனால் வந்து திருநங்கைகள் வந்து அந்த எலெக்ஷன் டைமில் மட்டும் தான் திருநங்கைகளை வந்து ஓட்டுக்கோக தேடுறாங்களே தவிர மற்றபடி அந்த திருநங்கைகள் இந்த உலகத்தில் இருக்காங்க, வாழ்கிறாங்களே, அவங்க எப்படி வாழ்கிறாங்க இதை பற்றி இது வந்து கவர்மெண்ட்டுக்கு தெரியுதா தெரியலையான்னு தெரியல. கவர்மெண்ட் நினச்சிருந்தா திருநங்கைகளுக்கு வந்து பால்வாடி அங்காடி வேலை அதுமாரி நீங்கள் வந்து எங்களுக்கு பெரிய வேலை எங்களுக்கு அப்படிலாம் தரணும், சின்ன சின்ன வேலைகள் கொடுக்கலாம். இந்த வந்து இந்த என்ன சொல்றது மகளிர் சுய உதவி குழு மாதிரி அது மாதிரி குழுக்கள் கூட உருவாக்கலாம். இல்ல வந்து கூட்டு தொழிலாச்சும் பண்றதுக்கு அது மாதிரி ஏற்பாடு பண்ணலாம். அப்படியெல்லாம் இது வரைக்கும் திருநங்கைகளை வந்து கண்டுக்கவே மாட்டாங்க. எந்த அரசாங்கமே கண்டுக்கவே இல்லை. ஏன்னா தமிழக முதல்வர் இதுக்காக ஒரு IAS ஆஃபீஸரை நியமிச்சு அவங்கள பூரா தமிழகம் பூரா இருக்கக்கூடியவங்களை பூரா ஒருங்கிணைச்சு அவங்களுக்கான வாழ்வாதாரத்துக்கு நிச்சயமா பண்ணணும். இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? ஏன் பண்ணலை சொல்லுங்க பார்ப்போம். இது ஏன் பண்ணலைன்னா திருநங்கையில் வந்து அரசாங்கமே வந்து அது ஒரு பொருட்டாக எடுத்துக்க மாட்டாங்க. ஏன் எதுக்காக திருநங்கைன்னு பேர் வச்சு விட்டுட்டாங்க? இல்லை, எதுக்காகன்னா அவங்கக்கிட்ட அந்த ஒற்றுமை இல்லை. நீங்கள் தமிழ்நாடு முழுவதும் ஒருங்கிணைச்சு நீங்கள் வந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு போராட்டமோ நீங்கள் வந்து முதலமைச்சர் சந்திக்கிறதுக்கோ இந்த மாதிரி நிலைமை நீங்கள் தமிழகம் ஒற்றுமையாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக அரசாங்கம் பரிசீலிக்கும். நீங்கள் உங்களுக்குள்ளேயே பிரிஞ்சு இருக்கிறதுனால உங்களுடைய தேவைகளை அரசாங்கம் கவனிக்கலை. நீங்கள் உங்கள் தேவைகளை நீங்களே சரி செஞ்சுக்கிறீங்க. உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி நீங்கள் சிந்திக்க மாட்டேங்கிறீங்க. இன்றைக்கி நமக்கு வருமானம் வந்தது, நம்ம வாழ்வாதாரம் முடிஞ்சிருச்சு, நாளைக்கு வருமானம் இப்படி போயிட்டீங்க. நான் என்னுடைய கேள்வி என்னென்னா, நீங்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய திருநங்கைகள் அனைவரும் ஒருங்கிணைஞ்சு முதலமைச்சரை பார்க்குறதோ இல்லை பெரிய ஒரு போராட்டமோ ஏதோ ஒரு விஷயங்கள் நீங்கள் வந்து செஞ்சு அரசாங்கத்தை கவனத்தை திசை திருப்பீங்க மட்டும்தான் உங்களுக்கான அங்கீகாரத்தை கிடைக்கும். ஏன்னா திருநங்கைகள் இன்றைக்கி பெருமையாக சொல்லக்கூடிய இந்த பேரை வந்து அதுக்கு முன்னாடி வேறு மாதிரி இருந்த பேரை அதுக்கு முன்னாடி இருந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் தான் வந்து உங்களை திருநங்கைன்னு பேர் வச்சாங்க. அந்த மாதிரி நீங்கள் எல்லோரும் ஒட்டுமொத்தமாக நீங்கள் வந்து ஒரு பிரதிநிதியாக இருந்து நீங்கள் அரசாங்கத்துக்கு சொல்லும் பொழுது நிச்சயமான உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்குன்னு நான் நம்புகிறேன். எவ்வளோ போராட்டங்கள் பண்ணிருக்காங்க திருநங்கை, பண்ணாமல் இல்லை. எவ்வளோ போராட்டங்கள் இங்கொன்றும் பண்ணக்கூடாது. தமிழகம் முழுவதும் நீங்கள் ஒருங்கிணைஞ்சு யாராவது இது முயற்சி எடுத்து எல்லாரும் சேர்ந்து பயணிச்சிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் ஜெயிக்க முடியும். நிச்சயமாக இந்த அரசாங்கம் செய்யும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா முதல்வர் அவர்கள் வந்து ஜாதி மத பேதமின்றி தான் எல்லாருமே பார்க்குறாங்க. உங்களுக்கான அங்கீகாரத்தை நீங்கள் தான் இழந்துட்டீங்களோன்னு எனக்கு தோணுது. அதை தாண்டி ஒரு அருமையான கேள்வி உங்கள்கிட்ட. சஞ்சனா லவ் பண்ணியிருக்கீங்களா? லவ் பண்ணிருக்கேன். சரி, இப்போ உங்களை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டா எப்படி வாழ்கிறது? எங்கள் பிள்ளை வீட்டுலாம் பெற்றுக்க முடியாது இல்லையா? வாழ்ற வரைக்கும் வாழலாம். ஆனால் லவ் பண்ணியிருக்கீங்க. உங்கள் காதல் கதையை லைட்டாக மக்களுக்கு சொல்லுங்களேன். என் காதல் கதை உங்களுக்கே தெரியும், நடந்த விஷயம். பஞ்சாயத்துலாம் சொல்லாதீங்க, உங்கள் காதல் கதையை சொல்லுங்கள். அதான் எல்லாருக்கும் திருநங்கை லைஃப்லேயும் ஒரு ஆண்கள் இருப்பாங்க, ஒரு ஆண்கள் கிடையாது, நிறைய ஆண்கள் வந்திருப்பாங்க, அன்பை காட்டிருப்பாங்க, விட்டுட்டு போயிருப்பாங்க. அதுமாரி வந்து எங்கள் திருநங்கையை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் நிரந்தரம் கிடையாது. ஆண்கள் வந்து நீங்கள் ஒருத்தங்க கூட வாழ மாட்டீங்க. ஒருத்த கூட வாழ மாட்டேன் கிடையாது. அவன் உண்மையாக இருந்தால் அவனோட லைஃப் கன்டினியூ ஆயிருக்கும். அவன் எனக்கு உண்மையாக இல்லை, உண்மையாக இல்லாதல அவன் ஒரு கட்டத்தில். அப்போ நீங்கள் காதலிக்கும் போதோ நீங்கள் பயணிக்கும் போதோ உங்களுக்கு தெரியாத உண்மையாக இருப்பான் இருக்க மாட்டான்னு உங்களுக்கு கணிக்க முடியலையா? திருநங்கை வந்து கண்மூடித்தனமான ஒரு அன்பா வச்சிருவாங்க. ஓகே ஓகே. மொத்தம் நம்ம மேல சின்ன ஒரு விஷயத்த அன்பா பேசினா, ஏன்னா சமூகத்தால் நம்ம புறக்கணிக்கப்பட்டிருக்கோம், நம்ம மேல நம்ம வந்து ஒருத்தனை நம்ம மேல அன்பு செலுத்துறாங்கிறதுனால நீங்க அதீதமா அன்பு வச்சிருக்கீங்க. நாங்க வந்து அவங்க செய்யற மைனஸை கூட நாங்க பிளஸ்ஸா தான் பாத்துருவோம். அவங்க வந்து எங்களை ஈஸியா ஏமாத்திடுவாங்க. அப்படி பார்க்கும்போது நான் சின்ன பார்த்தா நான் ஸ்கூல் லைஃப்லேருந்து நான் லவ் பண்ணிருக்கேன். நான் இப்போ யோசிச்சு பார்க்குறேன், இத்தனை லவ் நம்ம பண்ணிருக்கோம், இதில் வந்து ஒருத்தவங்க கூட நம்மளுக்கு உண்மையாக இருந்தது. எத்தனை லவ் பண்ணியிருப்பீங்க? நிறையா இருக்குது. நான் பையன் அந்த ஸ்கூல் லைஃப்பில் கூட எனக்கு லவ் ப்ரொபோஸ் வந்திருக்கு, லவ் பண்ணிருக்கோம். காலேஜ் லைஃப்லையும் லவ் வந்திருக்கு, பேசியிருக்கோம். வேலை செய்யறதுல லவ் பண்ணிருக்கோம். நாங்கள் அப்போ நீங்கள் ஸ்கூல் படிக்கும் போது தான் நீங்கள் திருநங்கையாக மாறிட்டீங்களோ? ஸ்கூல் படிக்கும்போது திருநங்கை நான் மாறல. ஆனால் வந்து நான் பேசுறது ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே கேர்ள்ஸ் மக்களால் எனக்கு ப்ரொபோஸ் பண்ணிருக்காங்க.
ப்ரொபோஸ் பண்ணுறாங்க. நிறைய காதல் இருக்கு, அப்போ நிறைய காதல் இருந்தது, எல்லாம் பிரேக்கப் ஆயிடுச்சு. இப்போ அந்த காதல்லாம் எதுவும் கிடையாது. நான் எப்போ ஒரு பையனை நான் திருமணம் பண்ணணும், லவ் பண்ணி திருமணம் பண்ணிட்டீங்க. திருமணம் மேரேஜ் ஆயிடுச்சு. எப்படி மேரேஜ்னா உங்களுக்கு தாலிலாம் கட்டுவாங்களா? தாலியெல்லாம் எப்படி ஒரு ஆண் பெண்ணுக்கு எப்படி திருமணம் நடக்குதோ அது மாதிரி தான் எனக்கு மேரேஜ் பண்ணாங்க. ஜாதகம் பார்த்து முறைப்படி எங்க இதுல பண்ணாங்க. இன்னொன்று எங்க ஹஸ்பண்டோட அவங்க அப்பா அம்மா அவங்க ஃபேமிலி சைடு யாருமே இல்லை. மற்றபடி எங்க ஆளுங்க எல்லாரும் தான் எனக்கு திருமணம் பண்ணி வச்சாங்க. நல்லா தான் போயிட்டு இருந்தது. மற்றபடி இந்த எங்க மேரேஜ் விஷயம் அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சு வரும்போது தான் நிறைய பிரச்சனை, போலீஸ் கேஸு, அது இது ரவுடி பசங்க அப்படிலாம் வந்து பிரிஞ்சிட்டோம். இப்போ அவருக்கு செகண்ட் மேரேஜும் ஆயிடுச்சு. நான் இப்போ அவரை டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல, அவரையும் நான் டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல. ஆனால் நல்லாருன்னு சொல்லிட்டீங்க, நல்லாருன்னு சொல்லிட்டோம். இருந்தாலும் மனசுக்குள்ள லைட்டாக உறுத்துமே இல்லை இருக்கு. ஆனால் வந்து அவர் என்ன வந்து அவர் ரொம்ப மிஸ் பண்ணுறாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவர் ஃபீல் பண்ணுறாரு, நானும் அதை ஃபீல் பண்ணுறேன். இருந்தாலும் ஒரு குடும்பம் அதெல்லாம் அவருக்கு ஒரு செகண்ட் லைஃப் அமைஞ்சதுக்கப்புறம் நான் அவர் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ட்டு நான் இருக்கேன். இப்போ பொதுவாக வந்து திருநங்கையில் வந்து திருமணம் செய்து கொள்ளும் பொழுது அவங்க ஒரு ஆண் ஒருத்தர் வந்து உங்களை திருமணம் பண்ணிக்கிறார் அப்படின்னா அவருக்கும் சில ஆசைகள் இருக்கும்ல. நமக்கு குழந்தை பெற்றுக்கணும், இல்லை குழந்தை வளர்க்கணும், நம்மளுடைய நமக்கு ஒரு குடும்பத்துக்கான அந்த ஒரு விஷயம் தேவைப்படுது தானே. அப்போ அந்த மாதிரி சூழலில் குழந்தைங்களை தத்தெடுத்துக்கிறது சரியான முறையாக இருக்குமா? குழந்தைங்களை உங்களுக்குமே உங்கள் கணவருக்குமே வச்சுப்போமே, இப்போ உங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு சாத்தியம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு குழந்தை வேணும், நீங்கள் ஒரு தாய்மை உணர்வோடு நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிற போது ஒரு குழந்தைய நீங்கள் தத்தெடுத்து வளர்க்கலாம் இல்லையா? தத்தெடுத்து வளர்க்கலாம். ஆனா கவர்மெண்ட் மூலியமா அது எங்களுக்கு அது கிடைக்கிறது வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஒரு குழந்தைய தத்தெடுக்கணும்னா அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து சோர்ஸ் இருக்கணும், சட்டத்துக்கு உட்பட்டு தானே சொல்றேன். நம்ம ஏதாவது ஒரு பொசிஷன்ல இருக்கணும், பேக்ரவுண்டு இதெல்லாம் எதிர்பார்க்கறாங்க. நம்மளுக்கு அந்த பேக்ரவுண்டோ அது நம்மளே ஒரு அன்னாட லைஃப் ரன் பண்ணுறதே கஷ்டமாக இருக்கு. நேரில் நம்மளுக்கு அந்த குழந்தைய தத்தெடுக்கிறது உங்களுடைய லைஃப் நீங்கள் அன்றாடம் வந்து உங்களுடைய லைஃப்பை வந்து ஓட்டுறது கஷ்டம்னு நினைக்கும் போது உங்களுக்கு வந்து வாழ்க்கை துணையாக ஒருத்தர் வராரு. அவர் சம்பாதிச்சு தான் உங்களை காப்பாற்றுவார், நீங்களும் சம்பாதிக்கிறீங்கன்னு வச்சுக்கங்களேன். இந்த ரெண்டு பேரும் சம்பாரிச்சு ஒரு குழந்தைய வளர்க்க முடியாதா? வளர்க்கலாம். எங்களுடைய திருமணமே வந்து இன்னும் அங்கீகரிக்கப்படலையே. அப்படி இருக்கும்போது அதை ஒரு யாரும் கல்யாணம் பண்ணிக்கலாம், வேணா விட்டுட்டு போய்க்கலாம். இப்ப பெண்களுக்கே அப்படிதான். ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் பண்றாங்க, பிடிச்சா வாழ்றாங்க, பிடிக்கலன்னா அவங்க வெளில போனா அது சட்டத்திலே சொல்றாங்க, பிடிக்கலன்னா அவங்க வெளில போனா வெளியில போனாலும் கூட அவங்களுக்கு சட்ட பாதுகாப்பு இருக்கு. அவங்களுக்கு வந்து அரசாங்கம் அதாவது கோர்ட் வந்து நிவாரணம் கொடுக்குது. அவங்க வந்து ஜீவனாம்சம் போடலாம், பெண் வந்து ஜீவனாம்சம் கேட்கலாம். அந்த மாதிரியான சட்ட உதவிகள்லாம் வந்து நீதிமன்றம் மூலமா இருக்கு. ஆனா உங்களுக்கு அந்த மாதிரி கிடையாது. நீங்க சப்போஸ் ஒருத்தர் திருமணம் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து பிரியிறாரு, அப்படி உங்களை விட்டு பிரியிறாருன்னா நீங்க நீதிமன்றத்துக்கு போக முடியாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, எங்களுக்கு திருமணம் நடக்கும்போது அந்த பையன் வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி திருமணம் எல்லாருமே அப்படி பண்ணுறது கிடையாது. ஒரு சில பேரண்ட்ஸ் சேர்த்துக்கிறாங்க, ஒரு சில பேரண்ட்ஸ் சேர்த்துக்க மாட்டேறதுனால நாங்கள் வந்து என்ன சொல்கிறது, நாங்கள் வந்து இல்லீகலாக பண்ணுற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி இல்லை, நீங்கள் யோசிக்கணும் ஒரு விஷயம். நீங்கள் ஒரு திருமணம் பண்ணிக்கிறீங்க, ஒருத்தர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறீங்க, எல்லாமே பண்ணினாலும் கூட ஒருவேளை அவரை விட்டு உங்களை விட்டு பிரியாருங்கிற போது நீங்கள் நீதிமன்றத்தை நாடக்கூடாது. இது வரைக்கும் யாரும் நாடி இருக்க மாட்டீங்களா? இல்லை, நானே கேஸ் ஃபைல் பண்ணி நான் போராடினேன். பட் அதுலேயுமே வந்து பாலிடிக்ஸ், எங்க ஆளுங்களும் அதில் பாலிடிக்ஸில் இருக்காங்க. பிரச்சனை பண்ணுறது, ரவுடிசம் பண்ணுறது, கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது. உங்கள் ஆளுகளுக்குள்ளே ஒற்றுமை இல்லை. எங்கள் ஆளுங்களுக்கு சொல்ல எங்களுக்குள்ளே நிறைய பிரச்சனை வந்தது. அவங்க பேரண்ட்ஸ் சைடில் கட்ட பஞ்சாயத்து, ரவுடிஸு, இந்த மாரி நிறைய பிரச்சனை வந்ததால தான் எனக்கு அதுக்கு மேலே நான் தனி பர்சன் அப்படி போட பேச முடியல. அதனால சரி, அவனே இந்த அளவுக்கு இருக்கும்போது நம்ம லவ் வந்து கஷ்டப்பட்டு நம்ம கூட வச்சுக்க முடியாது. அதனால் நான் விட்டுட்டேன். இல்லை, அது உங்கள் லைஃப்பில் அந்த இன்சிடென்ட் நடந்துருச்சு, ஓகே. பொதுவாகவே ஒரு திருநங்கை முறைப்படி திருமணம் செஞ்சுக்கிறாங்க, பதிவு திருமணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து நீதிமன்றத்தை நிச்சயமாக நடலாம். ஏன்னா அவங்களுக்கு சட்ட பாதுகாப்பு இருக்க தான் செய்யுது. ஏன்னா தெரிஞ்சு தான் திருமணம் பண்ணுறாரு, தெரிஞ்சு தான் வந்து குடும்பம் நடத்துகிறாரு. அப்படின்ற போது இன்றைக்கி வேணாம்னு சொல்லி அவர் போகிறதுக்கு அவருக்கு எந்த உரிமையுமே கிடையாது. அப்படி போகிறாரு அப்படின்னா நீங்கள் நீதிமன்றத்தை நிச்சயமாக நாடலாம். நல்ல வழக்கறிஞரை பார்த்து நீங்கள் கண்டிப்பாக நிச்சயமாக நீதிமன்றம் உங்களுக்கான நிவாரணம் செஞ்சு கொடுக்கும். ஆனால் யாருமே அதுக்கான முயற்சி எடுக்கலை. ஏன்னா நீங்கள் கட்ட பஞ்சாயத்து பேசி அங்கேயே முடிச்சிடுறீங்க, வேண்டான்னு நீங்களே ஒதுங்கி போயிடுறீங்க. நிச்சயமாக நீங்கள் போராடி நீங்கள் நீதிமன்றத்துக்கு போனீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு கண்டிப்பாக நீதிமன்றம் உங்களுக்கு நல்ல சொல்யூஷன் கொடுக்கும். நல்ல சொல்யூஷன் தருங்க. எங்களுக்கு வந்து நிதியும் வாங்கி தருவாங்க. எங்களுக்கு வந்து எங்களுக்கு நிதி எங்களுக்கு வேணாம். எங்களுக்கு நம்ம லவ் பண்ணி வேணும். நம்ம லவ் பண்ணவங்களே நம்மள புரிஞ்சிக்காத போது அந்த பணத்தை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் சொல்லுங்க? இல்லை, அப்படி நீங்கள் யோசிக்க முடியாது. நீங்கள் லவ்ல இருந்து வெளியே வர மாட்டேங்கிறீங்க. நீங்கள் லவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் குடும்பமாக ஆயிடுறீங்க. குடும்பமானதுக்கப்புறம் அவன் தான் வாழ்க்கைன்னு தானே வாழ்றீங்க, அவன் தான் உலகம் தானே வாழ்றீங்க. அப்போ அவன் வந்து இன்னொருத்தவங்களோட இல்லீகலாக தொடர்பில் இருக்கானோ இல்லை உங்களை விட்டுட்டு அவன் போகும் பொழுது, ஏன்னா சட்டப்பிரகாரம் தான் நீங்கள் கல்யாணம் பண்ணுறீங்க. அதாவது பதிவு திருமணம் என்பது சட்டப்பிரகாரம் உள்ளது.
எங்களுக்கு பதிவு திருமணம் கிடையாது. நீங்கள் பதிவு திருமணம் பண்ணிக்கலாம். பண்ணிக்கிற சட்டம் ஆமாம், நீங்கள் பதிவு திருமணம் பண்ணிக்கிட்டா மட்டும்தானே நீங்கள் வந்து நீதிமன்றத்தில் போய் உங்களுக்கான இதை வந்து நீங்கள் போராடி வாங்க முடியும். அது நிறைய ஆண்கள் வந்து அதை ஒத்துக்க மாட்டாங்க. இப்போ அதனால தான் எனக்கும் நிறைய பிரச்சனை வந்தது. இது பதிவு திருமணம் வந்தால் பரவாயில்ல, பேசலாம், போராடலாம். அப்போ நீங்கள் திருநங்கைகள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் ரொம்ப தெளிவாக இருந்து, ஏன்னா நமக்கு லைஃபு நம்ம இவன் தான் நம்ம வாழ போகிறோங்கிற போது நீங்கள் சட்டத்துக்கு உட்பட்டு நீங்கள் பதிவு திருமணம் பண்ணி வச்சுக்கிறது உங்களுக்கு ஒரு சேஃப் தானே? சேஃப் தாங்க. அதை வந்து நாங்கள் லவ் பண்ணுற திருநங்கை லவ் பண்ணுற ஆண்கள் வந்து அந்த பதிவு திருமணத்துக்கு ஏற்றுக்க மாட்டுறாங்க. அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. சரி, நம்ம இதுக்கு மேலே நம்ம கேட்க போனால் விட்டுட்டு போயிடுவாங்களோ, சரி நம்ம இந்த லைஃப் இப்படியே போட்டோம் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியதாக இருக்கு. அப்படிதான். அப்போது நீங்கள் வயசான காலங்களில் உங்களுக்கான வாழ்வாதாரம் எதுவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ அரசாங்கத்தை விட்டுருங்க, அரசாங்கம் உங்களுக்கு கை விட்டுருச்சுன்னு சொல்கிறீங்க. கை விடாது, அதுக்கான வழியை நான் சொல்லிட்டேன். காமனாக நீங்கள் வயசாகிடுச்சு, இப்போ நீங்கள் வந்து சின்ன வயசாக இருக்கீங்க, ஓகே. நீங்கள் ஒரு ஏஜ் வந்து ஒரு 50, 60 வயசு 70 வயசுக்கு மேலே இருக்கும்போது உங்களுக்கு நீங்கள் தனிமையாக உணர்வீங்க, உங்களுக்குன்னு ஒரு துணை இருக்காது, குழந்தைங்கன்னு இருக்காது. அப்படிங்கிற போது உங்களுடைய லைஃப் என்னவா இருக்கும்? உங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி நீங்கள் வாழ்க்கையை நடத்துவீங்க? சேவிங்ஸ் வந்து எல்லாருக்குமே முக்கியமான ஒரு விஷயம். ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி எல்லாருக்குமே சேவிங்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம கூட ஹஸ்பண்டா இருக்கோம், நாளைக்கு இருப்பாங்களா தெரியல. இன்னைக்கு நம்மளுக்கு பையனா பாசமா இருக்கோம், நாளைக்கு நம்ம அந்த பாசம் நம்ம காட்டுவாங்க தெரியாது. அப்படிங்கும் போது நாங்க வந்து தனிமையா நாங்க வாழ்றோம். இன்னைக்கு நம்ம கை கால் நல்லா இருக்குன்னு இன்னைக்கு போறோம், நம்ம கஷ்டப்படுறோமோ சந்தோஷமா இருக்கோம். இன்னைக்கு நம்ம 10 ரூபா சம்பாதிக்கும், அந்த 10 ரூபா சம்பாதிக்கல வந்து நம்ம ஒரு பங்கு நம்ம எடுத்து வைக்கதான் நினைப்போம். ஆனா திருநங்கைகளுக்கு வந்து அந்த பங்கு எடுத்து வைக்கவே முடியாது. நீங்க இவ்வளவுதான் கஷ்டப்படணும், இன்னைக்கு போற காசு இன்னைக்கு எங்களுக்கு செலவாயிடும். அப்படிங்கும்போது எங்களுக்கு வந்து பொண்ணுங்க பேத்திங்க அப்படின்னு எங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. அந்த இதுலயே அந்த திருநங்கைகளுக்குள்ளே இருக்கு. எனக்கு ஒரு அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன தத்தெடுத்து நாங்க வளர்க்குறாங்க. அதே மாதிரி இளம் திருநங்கைகளை வந்து எங்களை தேடி வருவாங்க. எனக்கு ஒரு பொண்ணு, எனக்கு ஒரு பேத்தி, அதுக்கு அப்படி ஒரு ஜென்ரேஷன் இருக்கு. சப்போஸ் எனக்கு முடியாத பட்சத்துல நான் வந்து பெக்கிங் போகலாம். அதுல எனக்கு கஷ்டமாயிடுச்சுன்னா மாதம் வந்து என் பொண்ணுங்க பேத்தி நாங்கள் கேட்கறது திருநங்கைகள் பொதுவாக கேட்க மாட்டாங்க. எனக்கு இது செய்யி, நான் கஷ்டப்படுறேன்னு யாரும் கேட்கறேன். ஏன்னா நாங்கள் ஃபேமிலியை எதிர்பார்த்து நாங்கள் இப்படி வராதால நாங்கள் யாரையும் போய் எனக்கு வந்து நான் கஷ்டப்படுறேன், எனக்கு 10 ரூபா கொடு, எனக்கு இன்னைக்கு இது வேணும் அப்படின்னு நான் கேட்க போதில்லை. அந்த பெண்கள் இப்போ நாங்கள் இருக்கோம், எங்கள் எங்களோட பெரியவங்களை வந்து கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சு, ஐயோ நம்ம ஆயா கஷ்டப்படுறாங்க, நம்ம அம்மா கஷ்டப்படுறாங்கன்னு நினச்சி அவங்க எங்களை கேட்க போகிறது கிடையாது. நாங்கள் போயிட்டு இருந்தாங்க அவங்க பார்க்க போகும்போது ஒரு 1000மோ 2000மோ ஒரு 500 எங்களை கையில் இருக்கிற காசை கொடுத்தோம்னா அதை வச்சு அவங்க ஒரு இது பார்த்துப்பாங்க. இப்போ நான் இருக்கிற நான் பின்னாடி கஷ்டப்படும் போது என் பொண்ணுங்க என் பேத்திங்க இவங்கெல்லாம் பார்ப்பாங்க, பார்க்க மாட்டா சொல்ல பார்ப்பாங்க. அதை வந்து நான் வந்து கேட்டு நான் வந்து எனக்கு வந்து கஷ்டப்படுறாங்கன்னா நீங்கள் வந்து வயசானதுக்கப்புறம் நீங்கள் இந்த உலகத்தை விட்டு போகிற வரைக்கும் அவங்க பார்ப்பாங்கன்னு நிச்சயமாக சொல்ல முடியுமா? பார்த்தா ஆகணும். ஏன்னா திருநங்கைகள் அந்த ஒற்றுமை இருந்தா ஆகணும். அதான், ஏன்னா நாளைக்கு என் நிலைமை தானே உங்களுக்கு உனக்கு வரப்போகுது. ஏன்னா வேற ஆதரவு இல்லை. எங்க பாட்டிக்கு அந்த நிலைமை தான், எங்க அம்மாவுக்கும் அந்த நிலைமை தான், எனக்கு அந்த நிலைமை தான், நாளைக்கு உனக்கு அந்த நிலைமை தான். இன்னைக்கு நீ எனக்கு என்ன பார்த்துக்கிட்டீங்கன்னா நாளைக்கு உனக்கு உன் பொண்ணுங்க உன்னை பார்த்துப்பாங்க, அந்த பொண்ணை வந்து அந்த பேத்திங்க பார்த்துக்க போகுது. இப்படிதாங்க எங்களுக்குள்ள நாங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நாங்க வாழ்க்கையை ஓட்டிக்கிறோம், கிடையாது. இப்போ என்னுடைய இன்னொரு கேள்வி என்னன்னா, நீங்க இந்த கூவாகம் போறீங்க, இதுதானே இந்த கூவாகம் போறீங்க, அங்கே என்ன எதுக்கு அந்த கூவாகம் கோயில், அங்கே என்ன நடக்கும், எந்த மாதிரியான சாங்கியங்கள் பண்ணுவாங்க உங்களுக்கு? கூவாகம் போர்ன்னு பார்த்தீங்கன்னா கூவாக்கம் திருவிழான்னு பார்த்தீங்கன்னா மகாபாரதத்தில் வந்து இந்த நீங்கள் தான் திருநங்கை, நீங்கள் தான் வந்து இதுக்கு போயிடுறீங்களே, கிட்டத்தட்ட ஜமாத் மூலமாக போனதுக்கப்புறம் அப்போ ஏன் மகாபாரதத்துக்குள்ளே வர்றீங்க? ஏன் உங்களுக்குள்ள இவ்வளோ குழப்பம்? திருநங்கைக்குள்ள ஜாதி கிடையாது, நாங்கள் மதம் இருக்குல்ல, என்னது திருநங்கைக்குள்ள மதம் இருக்குல்ல, மதமும் கிடையாது, ஜாதியும் கிடையாது. ஏன்னா திருநங்கைக்கு இது பார்த்தீங்கன்னா முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லா இடத்துலையும் திருநங்கைகள் உருவானதால திருநங்கைகள் வந்து எம்மதமும் சம்மதம். திருநங்கைகள் வந்து எல்லா ஃபங்க்ஷனையும் கொண்டாடுவாங்க. திருநங்கைகள் நாங்கள் வந்து கீழே வந்து சர்ஜரி பண்ணுறதால நாங்கள் அதை வந்து முஸ்லீமில் ஜாயின்ட் ஆகிடும். புரியுதா? நாங்கள் தமிழ் இந்து முறைப்படி பார்த்தீங்கன்னா நாங்கள் மகாபாரதத்தில் கிருஷ்ண ஆர்வான் இருக்கார் இல்லையா, அது மூலியமா வந்தாலும் நாங்கள் இந்துவும் கும்பிட்றோம், அதுமாரி கிறிஸ்டின்லையும் நாங்கள் கும்பிட்றோம். ஏன்னா எங்களுக்கு வந்து மொழி கிடையாது, மொழி இனம் இந்த மதம் இதெல்லாம் கடந்தது தான் எங்களுக்கு திருநங்கைகள் பார்த்தீங்கன்னா எனக்கு பொண்ணு பார்த்தீங்கன்னா முஸ்லீம் இருக்காங்க, கிறிஸ்டின் இருக்காங்க. எனக்கு அம்மான்னு பார்த்தீங்கன்னா அவங்களும் முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாமே இருக்காங்க. இதில் வந்து நாங்கள் ஜாதியே பார்க்கறது கிடையாது, இதில் வந்து மதம் பார்க்கறது கிடையாது, நாங்கள் எதுவுமே பார்க்கறது கிடையாது. இது மொத்தமாக நாங்கள் ஒரு திருநங்கைகள் எம்மதமும் சம்மதம் அப்படின்ற கேரக்டர் கரியெல்லாம் போயிடுவீங்க. அதனால இப்போ அங்கே என்ன நடக்கும், அங்கே என்ன சாங்கியம் நடக்குது? அங்கே அந்த மகாபாரத போரில் வந்து
போரில் வந்து அரவான் பலி கொடுப்பாங்க. அரவான் பலி கொடுக்க கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அரவான் பலி கொடுக்கும்போது அவர் வந்து எனக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறார். எனக்கு வந்து திருமணம் ஆகணும், நான் இறந்து கிடக்கும்போது என் உடலை வந்து அவங்க மடியில் போட்டு நான் அழகுன்னு சொல்லிட்டு ஒரு வரம் கேட்பார். நான் வந்து எல்லாருக்கும் இருந்தா அவங்க ஒய்ஃப் அழுவாங்க இல்லையா, நான் செத்து போகும்போது எனக்கு யாரும் அழகுக்கு எனக்கு ஒரு ஒய்ஃப்னு கேட்பாரு. அப்படி போகும்போது நாளைக்கு திருமணம் ஆகணும், ஒரு அர்ஜென்டாக திருமணம் பண்றாங்கன்னா அவங்களுக்கு யார் பொண்ணு தர முன்னு வருவாங்க, யாரும் வரமாட்டாங்க. நாளைக்கு ஒரு கல்யாணம் பண்ணுவாங்க, அந்த ஆண் இறந்துருவாரு, அந்த பையனை நீங்க கல்யாணம் பண்ணி சம்மதம்னா எந்த பெண்ணும் முன் வராத போது கிருஷ்ணரே மோகினி அவதாரம் எடுத்து வந்து அந்த அரவானை திருமணம் செஞ்சுக்கிட்டார். திருமணம் செஞ்சு அவர் அரவானை பலி கொடுக்குறாங்க. பலி கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த இறந்த உடலை அந்த மகாவிஷ்ணு தான் மடியில போட்டுட்டு அழறாரு, ஒப்பாரி வச்சு அந்த அழுகக்கூடிய காட்சி தான் அந்த திருவிழாவா கொண்டாடப்படுது. இன்னைக்கு திருமணமான அன்றே தாலி அறுக்குறாங்க. அந்த ஒரு நிகழ்வு தான் அந்த கூவாக்க கணவன் இறந்துறாரு. அப்படி பாத்தீங்கன்னா அந்த கோயில பாத்தீங்கன்னா சிரசு மட்டும் தான் வந்து கருவறையில வச்சிருப்பாங்க. ஏன்னா வந்து அந்த மகாபாரத போர் முடிகிற வரைக்கும் என்னுடைய சிரசுக்கு உயிர் இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு வரம் கேட்கிறாரு. அதனால அந்த கோயில்ல வந்து சிரசை மட்டும் வச்சு வழிபாடு அரவானுடைய சிரசை. அதனால உலகம் முழுவதும் உள்ள இருந்து வர்றாங்களா? எங்க மொத்த திருநங்கைகளுக்குமே அவரே கணவராக பாவிச்சு நாங்க அந்த திருவிழா கொண்டாடுறோம். அந்த ஒரு நாள் அவருடைய திருமணம் பண்ணி நாங்க அன்னைக்கு சந்தோஷமா இருந்து ஆட பாட எல்லாமே இருப்போம். அந்த நைட்டு அந்த சந்தோஷம் பாத்தீங்கன்னா மறுநாள் காலையில இருக்காது. மறுநாள் காலையில அந்த சந்தோஷம் இருக்காது. நாங்க வந்து விதைய கொள்ளலாம். அரவான் இறந்துட்டாங்க, நாங்க ஆசைப்பட்டு இங்க இருந்து வண்டியோ பஸ்ஸோ பிளைட்டோ பிடிச்சி அந்த திருவிழாக்கு போயிட்டு நைட்டு விடிய அவ்வளவு சந்தோஷமா தாலி கட்டுற ஒரு பெண்ணுக்கு தாலி எப்படி ஏறும்போது சந்தோஷமோ அதுவும் அந்த மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் எங்க கழுத்துல அந்த தாலி ஏறும்போது நம்ம ஒரு புது பொண்ணுன்ற ஃபீலிங் எங்களுக்கு இருக்கும். அந்த சந்தோஷத்துல நாங்கள் நைட்டு என்ஜாய் பண்ணுவோம், சந்தோஷமா ஆடுவோம் பாடுவோம் எல்லாம் இருக்கும். காலையில 6 மணிக்கு மேல அந்த சந்தோஷம் எங்கிட்ட இருக்காது. எல்லாருமே கண்ணீரும் கமலியுமா இருப்பாங்க. நைட்டு வச்சு இந்த பொட்டு காலில் இருக்காது, நைட்டு வச்சு இந்த பூ காலில் இருக்காது, நைட்டு போட்ட அலங்காரம் மேக்கப் எதுவுமே காலில் இருக்காது. வெறும் விதை போன வெள்ளை ஆடை உடுத்தி அது மனசு வலிக்கு தான் செய்யும். அது இருந்தாலும் அந்த நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறு திருவிழா எப்போ வருமோ அந்த நாளுக்கோசரம் மனசு ஏறும். அதுதான் அந்த திருவிழா பாத்தீங்கன்னா எங்களுடைய உறவுகளை எல்லாரும் நாங்க சந்திக்கிறோம். எங்களுக்கு வந்து எங்க சித்தப்பா பெரியப்பா எங்க அம்மா எங்க சித்தி இவங்க எல்லாம் வருவாங்க. நாங்க இந்த திருவிழா எதிர்பார்த்து போல எங்கேயோ இருந்த நம்மளுடைய நண்பர்கள், நம்ம திருநங்கையில் நாங்க எத்தனையோ நண்பர்கள் நாங்க சந்திச்சிருப்போம். அவங்க வந்து ஒவ்வொரு மாவட்டத்துல இருப்பாங்க, இல்ல ஒவ்வொரு கண்ட்ரில இருப்பாங்க. அந்த ஒரு திருவிழாவின் போது நாங்கள் எல்லாரையும் ஒன்றா மீட் பண்ணக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கும். அதுதான் இந்த திருவிழா. பொதுவாக வந்து திருநங்கைகளுக்கு வந்து நீங்கள் இந்த தொழிலை விட்டுட்டு மாறுறதுக்கு உங்களால் ஒரு சுய தொழிலில் ஒரு கடன் வாங்கி இப்போலாம் நிறையா பெண்கள் வந்து ஆட்டோலாம் ஓட்டுறாங்க, அந்த மாதிரியான ஏதாவது சுய தொழில் தொடங்கி இதிலேருந்து மாற முடியாதா? இல்லை படித்து எவ்வளோ திருநங்கைகள் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க, நானும் கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்துருக்கேன். அந்த மாதிரி உங்கள் வாழ்வாதாரத்தை உங்களை தாண்டி இனிமேல் வரக்கூடிய அந்த ஜென்ரேஷன் மாற்றுறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? இந்த தொழிலே நமக்கு வேண்டாம், நம்ம திருநங்கையாக பிறந்துட்டோம், நீ நல்லா படித்து நீ வாழ்க்கையில் முன்னேறு, இல்லை சொந்தமாக ஒரு தொழில் வச்சு வாழ்க்கையில் முன்னேறுது சமுதாயத்தில், அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனப்போக்கு வர்றது இல்லையா? மனப்பக்குவம் எல்லாருமே எஜுகேஷன் இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே படிச்சிருக்காங்க. திருநங்கை எல்லாமே படிச்சிருக்காங்க. இப்போ வந்து இந்த சமூகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ட்ரஸ் பார்த்தீங்கன்னா விஜய் ஒருத்தர், சூப்பர் ஸ்டார் ஒருத்தர், அப்புறம் தளபதி ஒருத்தர் இப்படி தான் ஒருத்தர். திருநங்கையில் வந்து ஏதோ ஒரு திருநங்கை சாதிச்சிருப்பாங்க. இப்போ 100 திருநங்கை இருக்காங்கன்னா அதில் ஒரு திருநங்கை வந்து ஏதோ கிடைக்காது. ஏதோ ஒரு திருநங்கைகள் போராடி தான் அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. ஏன்னா ஒரு ஆண் வந்து ஒரு பெண் முன்னேற்றத்தை தடையா இருப்பான். ஒரு கம்மல ஒரு ஆணோ பெண்ணோ வேலை செய்யும் போது ஒரு பெண்ணு வந்து வளர விட மாட்டாங்க ஒரு ஆண். அப்படிங்கும்போது ஒரு பெண்ணுக்கே அந்த நிலைமை, நாங்க வந்து 3rd ஜெண்டர், எங்களுக்கு எப்படி அந்த இடத்துல எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும்? இல்ல நான் என்ன கேட்கறேன், நீங்க இடத்துக்கு வேலைக்கு போவேனா, ஒரு சின்ன தொழில் நீங்களே ஆரம்பிச்சு வச்சுக்க கூடாதான்னு கேட்கறேன். தொழில் நீங்க சொல்லிட்டீங்க. இப்ப பாத்தீங்கன்னா தொழில் போட்டி போறாம எல்லா இடத்துலயும் இருக்கு. ஒரு ஹோட்டல் கடை ஓபன் பண்ணாங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் கடைக்காரங்க பொறாமையாக இருப்பாங்க. இல்லை, அது வந்து தொழில் ரீதியானது. நான் என்னுடைய கேள்வி என்னென்னா, ஒரு சின்ன பழக்கடையோ ஒரு சின்ன ஒரு பெட்டி கடையோ இல்லை ஒரு சின்ன ஒரு ஹோட்டலோ வச்சு நீங்கள் முன்னேறி வரலாமா? எல்லா இடத்துலையுமே தொழில் போட்டின்னு இருக்க தான் செய்யும்.
நீங்கள் ஏன்னா இப்படி இருந்துகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் மேலே ஒரு தவறான ஒரு கண்ணோட்டம் பொதுவாக இருந்துகிட்டே தானே இருக்கும். அதுலேருந்து மாறலாமே, சொல்றது உண்மைதான். மாறதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க, யாரும் பண்ணாமல் இல்லை. எனக்கு என் கூட இருந்த ஒரு திருநங்கையே தான் சுய தொழில் பண்ணணும், சொந்த காலம் நிற்கணும், நம்மளுக்கு இதுமாதிரி தொழிலாளர் நம்ம வேணான்னு சொல்லிட்டு ஹோட்டல் ஆரம்பிச்சாங்க. லாக்டவுன் முன்னாடியே ஆரம்பிச்சாங்க. ஹோட்டல் நல்லா தான் போயிட்டு இருந்தது. அப்புறம் ஒரு சில பேர் என்ன பண்ணாங்க, அவங்க திருநங்கை அவங்க ஏன் இப்படி இந்த இடத்துல இருக்காங்க, போலீஸே சப்போர்ட் கிடையாது எங்களுக்கு. சரி, ஒரு திருநங்கை வளர்ந்து வராங்க, அவங்க சொந்த காலம் நிற்கிறாங்க, அவங்களை நம்ம சப்போர்ட் பண்ணணும்னு எந்த போலீஸும் நிக்கல. உங்களுக்கு காவல்துறை சப்போர்ட் இல்ல. லேட் ஆச்சுன்னா சிலிண்டர் தூக்கிட்டு போயிடுறது, மாசமானா இவ்வளவு கொடுன்னு கேட்கறது, அப்படின்ற மாதிரி நிறைய பிரச்சனை ஆரம்பிச்சது. பத்தாததுக்கு இவங்க திருநங்கைன்ற ஒரு விஷயம் வந்து கடையில வந்து இருந்துகிட்டு சாப்பிட வர்றவங்க என்ன திருநங்கையா இருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயம் பார்த்தாங்க. அதை பார்த்து இந்த திருநங்கை பயந்து என்ன பண்ணாங்க, நம்ம இருக்கிறதால தானே இந்த பிரச்சனை இது, நம்ம வந்து வெளில இருந்து சப்போர்ட் பண்ணுவோம், வேற ஏதாச்சும் ஆள் போட்டு பார்க்கலாம் சொல்லிட்டு போட்டு பார்த்துட்டாங்க. போட்டு பார்க்கும்போது அந்த ஆள் போட்டு பார்க்கும்போது அவங்க வந்து எல்லாம் கமிஷன் அடிச்சிட்டாங்க. இப்போ அந்த திருநங்கைகளுக்கு வந்து ஒரு 7 லட்சம் லாஸ் ஆயிடுச்சு. அவங்க வந்து கஷ்டப்பட்டாங்க. அவங்க என்ன வளரணும் தானே, அவங்க சுயதொழில் பண்ணணும், சொந்த காலம் நிற்கணும், நம்ம மற்றவங்க மீறி கூட இருந்தானே கஷ்டப்பட்டு அந்த நிலைமைக்கு போனாங்க. சமூகம் அப்படி பார்க்கலையே, வளர விடலையே. சரி, ஹோட்டல் இல்லாமல் மற்றது ஹோட்டல் தானே அவ்வளோ பிரச்சனை இருக்குது, வேறு தொழில் யோசிக்கலாம்ல? வேறு தொழில் போகணுன்னா முதலீடு வேணும் எங்களுக்கு. முதலீடு வேணும். இல்லை ஒரு பேங்க்கு போனால் லோன் அப்ளை பண்ணால் சோர்ஸ் உங்களுக்கு பேக்ரவுண்ட் என்ன இருக்குது இதுதான் கேட்குறாங்க. அப்படி பார்க்கும்போது எங்களுக்கு லோன் அப்ரூவல் எதுவும் கிடையாது. அப்படி இருக்கும்போது நாங்கள் அன்னாடம் ஒரு வாழ்வாதாரத்துக்கே நாங்கள் கஷ்டப்படும் போது நாங்கள் எப்படி அதை சேவிங்ஸ் பண்ணி ஒரு சுயதொழில் பண்ண முடியும்? அப்படியே மீறி ஒரு சுயதொழில் நாங்கள் ஆரம்பித்தாலுமே இவ்வளோ பிரச்சனை பின்னாடி இருக்குது. அதனால் ரொம்ப கஷ்டமான லைஃப் தான் திருநங்கைகள் வந்து சுயதொழில் பண்ணணும், நம்ம சுயகால நிற்கணும். இந்தமாரிலாம் யாரும் ஆசைப்பட்டு இந்த பாலியல் தொழிலுக்கோ பிச்சைக்கோ போகணும்னு ஆசைப்படலை. இல்லை பிறக்கும் போதே நம்ம வந்து இந்த தொழில் தான் போகணும்னு பிறந்து நாங்கள் வரல. இது சந்தர்ப்ப சூழ்நிலை இப்படி இருக்குது. இப்படின்னா கட்டத்தில் இதுதான் நம்ம லைஃபை காப்பாற்றுன்ற போது நாங்கள் அதை ஏற்றுட்டு தான் வாழ வேண்டியதாக இருக்குது. பொதுவாக வந்து உங்களுக்குன்னு ஒரு தலைவி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த தலைவிக்கான வருமானம் என்ன? அந்த தலைவி உங்களை எப்படி வழி நடத்துகிறாங்க? அந்த தலைவி உங்களுக்கு உண்மையிலேயே பாதுகாக்கிறாங்களா? நிறைய இடத்துல நாங்கள் கேள்விப்படுறோம், தலைவிகள்லாம் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்க. ரெண்டாவது அந்த தலைவி அவங்ககிட்ட வந்து பணத்தை பிடுங்குறாங்க. திருநங்கைகள் எடுக்கிற பிச்சை எடுக்கிற காசை, இல்லை அவங்க பாலியல் தொழில் பண்ணக்கூடிய காசை வந்து இவங்க வந்து முக்கால்வாசி காசை பிடுங்கிடுறாங்க. இல்லை அவங்க நிறைய விஷயங்கள் இந்த மாதிரிலாம் அவங்க மேலே குற்றச்சாட்டு எழுது. அந்த தலைவிகள் யார்? எதுக்காக அவங்க தலைவிகள் தேவை உங்களுக்கு? எங்களுக்கு வந்து மொத்தம் வந்து நாயக்கங்கள் இருக்காங்க. 21 நாயக்கர்கள் 22 நாயக்கர்கள் இருக்காங்க சென்னையில். எங்களுக்கு ஒரு தலைவர் இருக்காங்க. எங்கள் தலைவர் பேர் பார்த்தீங்கன்னா சேச்சி அம்மான்னு சொல்லிட்டு பாம்பருத்தி கீதாம்மா நாயக்னு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க இது வரைக்கும் சரி எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு எந்த டார்ச்சலையும் அவங்க இது வரைக்கும் பண்ணது கிடையாது. இல்லை எனக்கு நான் கஷ்டப்படுறேன், எனக்கு இதை கொண்டாந்து கொடு, அதை கொண்டாந்து கொடு, அவங்க பார்ப்பாங்கிறதுக்காக சொல்லல. இல்லை உண்மையாக சொல்கிறேன். என் கீழே இருக்க திருநங்கையும் சரி, எனக்கு மேலேயும் திருநங்கைகள் இருக்காங்க. இது வரைக்கும் அவங்க வந்து நான் கஷ்டப்படுறேன்னு இது வாய் தந்து அவங்க இந்த நாள் வரைக்கும் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. அவங்க நீங்கள் நார்மலாக ஒரு ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு செயினோ இதெல்லாம் சிம்பிளாக தான் இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா எங்களை வந்து கஷ்டப்படுத்தி எனக்கு இதை கூட அதை கூட இது கேட்டது கிடையாது. நான் பெருமைக்கு சொல்ல நீங்கள் சம்பாதிக்கிற கதை அவங்களுக்கு தலைவிக்குன்னு ஒரு பகுதி கொடுப்பீங்க தானே? அப்படிலாம் கிடையாது. எங்கள் இடத்துல அது மாதிரி கிடையாது. எங்கள் தலைவி இருக்காங்களே அவங்க அது மாதிரி கிடையாது. மற்ற பொதுவாக விளையாடுறதுலாம் அப்படி இருக்கு. அது தெரியல எனக்கு. எங்க ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன். நான் எங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி எங்ககிட்ட யாரும் எதிர்பார்க்கறதும் கிடையாது. நாங்களும் எங்ககிட்டயும் நாங்கள் எதிர்பார்த்து நாங்கள் கொடுக்கறதும் கிடையாது. எங்களால் போனால் ஏதோ எங்களால் முடிஞ்சது, ஆயா நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, உடம்பு முடியல, நாங்கள் போய் பார்த்துட்டு வரோம், அவங்கள கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறோம், அவங்க வந்து எங்களை பார்த்துக்கிறாங்க. அவ்வளோதான். நாங்கள் ஒரு குடும்பமாக வாழ்ந்துட்டு இருக்கோம். எங்கள் குடும்பம் ஒரு நல்ல குடும்பமாக போயிட்டு இருக்கு. அதனால வந்து எங்களுக்குள்ளே எந்த பிரச்சனை கிடையாது. இது மற்ற இடத்துல எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. இல்லை, பொதுவாகவே அந்த குற்றச்சாட்டு எழுது தமிழகம் முழுவதுமே. இப்போ பொதுவாக வந்து உங்களுடைய ஏதாவது ஒரு வாழ்க்கையில் ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னா உங்கள் திருநங்கைகள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு நிகழ்வு இந்த மாதிரி ஏதாவது நடத்துவீங்களா உங்கள் லைஃப்பில்? தனிப்பட்ட முறையில் ஒரு திருநங்கைக்கும் இப்போ பொம்பளை பிள்ளையை பொறுத்த வரைக்கும் பூப்பணித நீராடல பண்ணுவாங்க, திருமணம் பண்ணுவாங்க, சடங்கு பண்ணுவாங்க, இந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி திருநங்கைக்குன்னு தனியாக ஏதாவது ஒரு விழாவோ அது சின்ன ஒரு ஃபங்க்ஷனோ அந்த மாதிரி நடக்கும் பொழுது உங்கள் திருநங்கை எல்லாம் ஒன்று கூடுவீங்களா அந்த மாதிரின்னு கேட்குறேன். இப்போ ஒரு ஆண் பெண் சமூகத்தில் எடுத்துனா காது குத்தி மஞ்சள் நீர் எல்லா ஃபங்க்ஷன் பண்றாங்க. அதுக்கு நம்ம ஃபேமிலி எல்லாமே இருக்கு. அதுமாரி எங்களுக்குள்ளேயும் நாங்கள் ஃபேமிலியாக வாழ்றோம் இல்லையா? எங்களுக்குள்ளேயும் ஃபங்க்ஷன் நாங்கள் வச்சு நாங்கள் அழகாக பார்த்து போனோம். அதுதான் கேட்குறேன். எங்களுக்குள்ள நம்ம மனசார்தலுக்கு நம்மளுக்குன்னு குடும்பம் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் ஒரு புது திருநங்கையை ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்கள வந்து ரீத்து போடுறதுன்னு சொல்லுவாங்க. அவங்கள தத்தெடுக்கிறது அதுவே ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி தான் எங்களுக்கு. ஒரு புதிய ஒரு நம்மள வந்திருக்கு. அதாவது எங்களுக்கு குழந்தை பிறந்த மாதிரி ஒரு ஃபீலிங். அந்த புதிய ஒரு
வரும்போது அதுக்கு நாங்கள் புது துணி கொடுத்து அதுக்கு நாங்கள் வெத்தலை பாக்கு கொடுத்து ஏம்மா இதுதான் உங்கள் அம்மா இதுதான் உங்கள் ஆயா இதெல்லாம் அந்த குழந்தைங்க நாங்கள் சொல்லி தருவோம். இவங்க நம்ம குடும்பம் இது அறிமுகப்படுத்துவோம். இனிமேல் நம்ம இந்த கட்டுப்பாட்டில் தான் வாழ போகிறோம், நம்ம இனிமேல் இப்படி தான் நம்ம வாழணும், இனிமேல் நம்ம ஆணுடைய தவிர்த்து பெண்ணுடைய ஊர்த்த போகிறோம், அதுமாரி நம்ம எப்படி பெண்கள் வாழ்கிறாங்களோ அது மாதிரி தான் நம்ம வாழணும். அந்த திருநங்கைகள் நாங்கள் சொல்லி கொடுத்து இது நம்ம உறவுகள் இப்படி தான் நம்ம வாழ போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருநங்கை சொல்கிறோம். அது வந்து ஒரு விழா மாரி தான் எங்களுக்கு. அப்புறம் அந்த குழந்தை வளர்ந்து வரும்போது அது ஹேர் வளர்க்குது, உடம்புல வந்து லேசர் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்து உடம்பு ஒரு அளவுக்கு பெண்ணாக மாற்றிக்கும் போது சர்ஜரி பண்ணுவோம். சர்ஜரி பண்ணி 43 நாள் கழிச்சு மஞ்சள் பெண்களுக்கு இப்படி வைக்கிறாங்களோ அது மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வைப்பாங்க. அந்த ஃபங்க்ஷன் முடியறதுக்குள்ள அந்த 43ஆம் நாள் அந்த ஃபங்க்ஷன் பண்ணுவோம். 42 நாள் அந்த மாதிரி. அதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா குருபாய் தண்ணி, அதாவது அந்த பெண்ணுடைய சக உறவுகள், அதாவது அக்கா தங்கச்சி இருக்காங்கல்ல, அவங்களாம் சேர்ந்து ஒரு நாள் நலங்கு வைப்பாங்க. மெகந்தி வச்சு நலங்கு வச்சு அந்த ஃபங்க்ஷன் கொண்டு வாங்க. ஒரு நாள் என்ன பண்ணுவோம், அவங்க அம்மா பெரியம்மா சித்தி நாங்கள் ஒரு உறவுகள் இருக்காங்களா அவங்களாம் சேர்ந்து ஒரு நாள் நலங்கு வைப்போம். அப்புறம் வந்து மாமியார் ஆயா இருக்காங்கல்ல அவங்க வந்து ஒரு நாள் ஃபங்க்ஷன் வச்சு நலங்கு வைப்பாங்க. இதுமாரி 3 நாள் இந்த வாரம் ஒரு நாள் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் போவோம். ஃபங்க்ஷன் போய் கடைசியாக வந்து மஞ்சள் இது மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வைப்போம். பால் ஊற்றும் விழான்னு சொல்லிட்டு அந்த நாங்கள் எங்களுக்கு உயிர் கொடுத்தாங்கல்ல அந்த தெய்வம், எங்களுக்கு குலதெய்வம் மாதிரி அந்த அம்மனை நாங்கள் வணங்கி அந்த பால் கொடுத்த கலசமாக அவங்கள அந்த கலசத்தில் இறக்கி அந்த பாலை கொண்டு போய் கடலில் ஊற்றிட்டு அந்த கடல் மாதா கிட்ட நாங்கள் வேண்டிப்போம். உங்களை மாதிரி எங்களுக்கு வந்து நாங்கள் பைனாக்கும் போது எங்களுக்கு யூரின் போச்சு இல்லையா, அதை மாதிரி சர்ஜரி பண்ணது எவ்வளோ பேருக்கு வந்து யூரின் வராது, எவ்வளோ பிரச்சனைலாம் இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனைலாம் எங்களுக்கு கொடுக்காம எங்களை நீங்கள் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இறைவனை நாங்கள் வேண்டிட்டு வருவோம். அது அந்த திருவிழா அந்த ஃபங்க்ஷன். அது இது மாதிரி நிறைய பால் ஃபங்க்ஷன் எங்களுக்குள்ளே வரும். அப்புறம் வந்து எங்களுக்குள்ளேயே நாங்கள் வந்து இதுமாரி சின்ன சின்ன விழாக்கள் பண்ணிப்போம். அதுதான் எங்களுக்குள்ள ஃபங்க்ஷன். இப்போது நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நீங்கள் உண்மையிலேயே திருநங்கைகளுக்காக தமிழக முதல்வர் அவர்கள்ட்ட ஏதாவது கேட்கணும், உங்களுக்கு என்ன இந்த திருநங்கைகளுக்கு உண்டான பாதுகாப்பை பற்றியோ உங்களுக்கு எதிர்காலத்தை பற்றியோ ஏதாவது கேட்கணுன்னா தமிழக முதல்வர்கிட்ட என்ன கேட்பீங்க? திருநங்கைகள் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. திருநங்கைகளை வந்து யாரும் கண்டுக்கிற மாதிரி தெரியல. திருநங்கைகள் வந்து ஒரு கட்டத்தில் வந்து பாலியல் தொழில் தான் பிச்சை எடுக்கிறது தான் ஒரு நிலைமையில நாங்கள் இருக்கோம். நாங்கள் இதுக்கு வந்து வேலை வாய்ப்பு நீங்கள் தராமல் போங்க. இருக்கிற வரைக்கும் நாங்கள் போகிற இடத்துல வந்து எங்களுக்கு சேஃப்டி கிடையாது. நாங்கள் இருக்கிற இடத்துலயே எங்களுக்கு போலீஸால் கூட எங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க எவ்வளோ அராஜகம், போலீஸ் தான் இப்போ அராஜகம் பிரச்சனையே. உங்களுக்கு ரவுடி பசங்க எங்கேயும் உருவாதில்லை, போலீஸால் தான் ரவுடி பசங்க உருவாக்கப்படுறாங்க. பண கஷ்டம். இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் தப்பு யார் பக்கமோ அவங்க பக்கம் தீர்ப்பு கிடையாது. யார் தப்பு பண்ணிட்டு போறானோ அவனுக்கு தான் அங்கே போலீஸ் ஸ்டேஷன்ல இது கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. அதான் சொன்னது இந்த கடிச்ச விஷயம். அதுல நான் நிறைய விஷயம் பார்த்துட்டேன். இல்லை, என்னோட கேள்வி அது இல்லை. நீங்கள் முதல்வருக்கு நீங்கள் எல்லா திருநங்கை சார்பாக உங்களுடைய உதவி என்ன கேட்குறீங்க? தமிழக அரசுக்கிட்ட என்ன உதவி உங்களுக்கு தமிழக அரசு செஞ்சு கொடுக்கணும்னு கேட்குறேன். பெண்களுக்கு பாதுகாப்பு சட்டம் எவ்வளோ எப்படி இருக்கோ அதுமாதிரி திருநங்கைகளுக்கு பாதுகாப்பு சட்டம் ஒன்று இருக்கணும். திருநங்கைகளை பாதுகாக்கப்படணும். திருநங்கைகள் வந்து யாருமே இல்லாதால வந்து பாதுகாப்பே இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்ற மாதிரி அது காவல்துறை மூலமாக ஒரு பாதுகாப்பு. அதனால வந்து நீங்கள் திருநங்கைகளுக்கு வந்து வேலைவாய்ப்பு தேவை தானே? வேலைவாய்ப்பு தேவை. இது வந்து எங்களுக்கு செகண்டரியா தான் எங்களுக்கு தோணுது. எங்களுக்கு வேலை முதல்ல பாதுகாப்பு தேவை. முதல்ல எங்களுக்கு பாதுகாப்பே இல்லை. எங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாதுகாப்பு வரும். இந்த பாதுகாப்பு தரணும்னு சொல்லிட்டு அந்த முதலமைச்சர் நான் வேண்டி கேட்டுக்கிறேன். திருநங்கையில் பாதுகாப்பு இல்லை, வீடு வாசல். அதே மாதிரி உங்களுக்கு மாதம் உதவித்தொகை அந்த மாதிரி ஏதாவது மாத உதவித்தொகைன்னு உங்களுக்கு இப்போ இந்த பெண்களுக்கு கொடுக்குற உதவித்தொகை 1000 ரூபாய் உங்களுக்கு கொடுக்குறாங்களா? எங்களுக்கு தரது இல்லை. திருநங்கைகள் கிடையாது. பேருந்துல அதெல்லாம் உண்டு. மற்றபடி இந்த 1000 ரூபாய் காசு திருநங்கைகளுக்கு கிடையாது. நீங்க அதுக்கு தகுதியானவர்கள் இல்லை அப்படின்னு அரசாங்கம் முடிவு பண்ணிச்சா யார் முடிவு பண்ணாங்க. அதே மாதிரி உங்களுக்கு தேவையான வீடு அந்த மாதிரிலாம் நீங்க அரசாங்கத்திட்ட கேட்கலாம் தானே? கேட்கலாம். முன்னெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க திருநங்கைகளுக்கு. கஷ்டப்படுற திருநங்கைகள் வாடகை. இப்போ திருநங்கைகள் வீடு வாடகை கிடைக்கவே இல்லை, கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. இப்படிப்பட்ட திருநங்கைகளுக்கு வீடு தரலாம். ஆனால் இந்த வரைக்கும் அந்த வீடு ரொம்ப நாள் ஆச்சு. நீங்கள் கோரிக்கையை வைங்க, நிச்சயமா முதல்வர் இல்லை வச்சிருக்காங்க பேசிக்கிட்டு தான் இருக்காங்க, தவிர இன்னும் அதுக்கு ஒரு முடிவு வரல. அரசாங்கம் நிச்சயமாக உங்களுடைய எதிர்காலத்தை நோக்கி திரும்பி பார்க்கணும்னு நானும் கேட்டுக்கிறேன். நல்ல வாய்ப்பை பயன்படுத்தியதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம் சஞ்சனா. ரொம்ப நன்றிண்ணா.